வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். மிருகசீரிட நட்சத்திரம் என்பது 2 பாதங்கள் ரிஷபராசியிலும் மீதமுள்ள 3, 4ஆம் பாதங்கள் மிதுன ராசியிலும் இருக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கென்று சனி பயிற்சி போட்டாச்சு. பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் பார்க்கலாம். இப்போது நட்சத்திர ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெறுகிறார். மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா? 3 நட்சத்திரத்திற்கும் ஒரே பலன்களாக இருக்காது. காரணம் தசா. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் செவ்வாய் தசாவும், அதற்கு பிறகு ராகு தசா, குரு தசா, சனி தசா, புதன் தசா என்று வருது இல்லையா? அப்படி தசாக்கள் வேறுபடும், பலன்கள் மாறுபடும். எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் வந்தாலும் சரி, தீமைகளை செய்கின்ற இடத்தில் அமர்ந்தாலும் சரி, 12 ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். என்னவென்றால், பலன்களாகப்பட்டது நல்ல நிலையில் இருக்க வேண்டும், கெடு பலன்கள் வரக்கூடாது, செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்க வேண்டும், உடல் நலத்தில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும். இதுதான் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆசை. என்ன செய்வது? சொந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் கிரகங்கள் அமர்ந்துவிட்டால் வாழ்க்கை என்பது பெரிதளவு போராட்டங்கள் இருக்காது. அப்படி இல்லாமல் பாதக நிலையில் அமர்ந்துவிட்டால் நல்ல நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகளாகவே நட்சத்திரங்களாகவோ மாறிவிடும். சரி, வருகின்ற 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெறுவார். பயிற்சி பெற்று அமர்ந்தால் மிருகசீரிஷ நட்சத்திரமான உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார்? சனி பகவான் அமருவதோ ராசிக்கு 10ஆம் இடத்தில். 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும் காலம் என்பது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமருகிறார். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொந்த ஜாதகத்தில் தசம கேந்திரம், அதாவது லக்ன கேந்திரம், அது லக்னத்தில் அமர்ந்த கிரகங்கள். சதுர்கேந்திரம், இது லக்னத்துக்கு 4இல் அமர்ந்த கிரகங்கள். சப்த கேந்திரம், இது லக்னத்திற்கு 7இல் அமர்ந்த கிரகங்கள். தசம கேந்திரம், இது லக்னத்திலிருந்து 10ஆம் ராசியில் அமர்ந்த கிரகங்கள். 10ஆம் ராசியில் அமர்ந்த கிரகங்கள் தான் நீங்கள் என்ன தொழிலை செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்யும். எவ்வளவு பெரிய வெற்றி, எவ்வளவு பெரிய தோல்வி என்பதை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்து சொல்லிவிடலாம். தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக வரலாம், இல்லை சாதாரண தொழிலாளியாக வாழலாம். இதை குறிப்பது 10ஆம் இடம். ஆனால் இந்த விதி இப்பொழுது சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு பயிற்சி பெற்று அமர்ந்துவிட்டால் இந்த விதி பொருந்தாது. தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும், தேவையில்லாத அலைச்சலும், மன உளைச்சலும், அதிகப்படியான வேலை சுமையும், எடுக்கும் முயற்சிகளில் தடையும் தாமதமும், எண்ணற்ற மன கஷ்டங்களையும் கொடுக்கின்ற ஸ்தானம்தான் சனி பகவான் ராசிக்கும் சரி நட்சத்திரத்திற்கும் சரி
10ஆம் இடத்தில் அமரும் காலம். இது சனி பகவான் மட்டும் செய்து விடுவாரா? செய்ய மாட்டார். 10ஆம் இடத்தில் அவர் அமரும் காலம் என்பது கடினமான உழைப்பும் குறைவான வருமானமும் இருக்கும். இதை மாற்ற முடியாது. ஆனால் ஜாதக பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பலமாகப்பட்டது நல்ல நிலையில் இருந்தால் சிறு தடைகள் மட்டும் இருக்கும். உடலில் அவ்வப்போது நோய்களும் சில பிரச்சனைகளும் வந்து விலகிடும். ஆனால் அலைச்சல் திருச்சல் மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் இருக்காது. விரயங்கள் என்பது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாகவே இருக்கும். விரயங்கள் அதிகரிக்கும். அது பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய உடல் நலத்துக்காக இருக்கலாம், மனைவிக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வண்டி வாகனம் வீடு இப்படியெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பணம் விரயமாகி கொண்டே இருக்கும். கடனாளிகளாகவும் மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். சனி பகவான் இந்த நிலையில் பலன்களை கொடுக்கின்ற காலத்தில் நீங்கள் சனி பகவான் மட்டும் இந்த நிலையில் பலன்களை தரமாட்டார். குருவும் பாதகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கெடு பலன்கள் அதிகரிக்கும். ராகு கேதுக்களும் பாதகமாக இருந்தால் இன்னும் பலன்களாகப்பட்டது கெடு பலன்களாக இருக்கும். தசா நல்ல நிலையில் இருக்கும்போது பெருசாக பாதகம் சொல்ல முடியாதுன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறார்கள். குரு பகவான் ஜென்ம ராசியில் எண்ணற்ற பொருளாதார பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெறலாம். ஆனால் சனி பகவானை பொறுத்த வரையில் சில நேரங்களில் நன்மைகளை செய்வார். குரு பலத்தால், ராகு கேது பலத்தால் அவர்கள் மாற்றம் பெற்றுவிட்டால் சனி பகவான் கெடு பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும் சனி பகவானின் பயிற்சி காலங்கள் என்பது மிதுன ராசிக்கு. ஆனால் தொழிலில் மாற்றம் வந்தால் கட்டாயமாக முன்னேற்றம் பிறக்கும். தொழிலை விட்டு விலகுவதற்கான காரணத்தை சொல்லலை. தொழிலில் கடினமான கஷ்டங்கள் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை என்பது என்னவென்பதை உணர்த்தி பொருளாதாரத்தில் உயர்வை பெறுவதற்கு என்னவெல்லாம் வழி இருக்கிறது என்பதை வழிகாட்டுவார் சனி பகவான். அதிகப்படியான கஷ்டங்களாக இருந்தால் மிதுன ராசியான நீங்கள் சனி பிரத்தி செய்வதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வந்தாலே போதும். இன்னும் சில மாதங்கள் தான் வெற்றி என்பது மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும், கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.